இன்றைக்கி மார்னிங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால இன்றைக்கி பூஜை ரூம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி விட்டு தொடச்சி விட்டுட்டேன். நேற்றும் இன்றைக்கும் கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்ஸ் இருந்தது. காலம்பரை கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு இன்றைக்கி கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பூஜை ரூம் தொடச்ச உடனே பேக்கிங்கும் கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சுட்டேங்க. எப்போதுமே ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு பொருள் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு இடத்த க்ளீன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வந்து உடனே எடுத்து அந்தந்த இடத்துல செட் பண்ணிடுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு நம்ம நினச்சி எடுத்து வைப்போம். ஆனால் அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய வேலையாக மாறிடும். அதனால் அந்தந்த டயத்தில் அந்தந்த ஒர்க்ஸை முடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேலை முடியக்கூடிய அந்த சுவடுகள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். பொடிகள்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு எப்போதுமே பூஜை ரூமில் சாமியை கும்பிட்டுட்டு தான் எடுத்துகிட்டு போவேன். அதே மாதிரி பொடிகளை கொண்டு வந்து வச்சுட்டு சாமியவும் கும்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். இன்றைக்கி அடை தாங்க ரெடி பண்ணேன். அடையாக இருந்தாலும் சரி, இல்லை தோசை வகைகளாக இருந்தாலும் சரி, நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ பாதி வேக்காடு கொடுக்கும்போது லைட்டாக அந்த ஓர பகுதியில் நீம்பி விடுங்க. அதாவது லைட்டாக தூக்கி விடுங்க. இந்த மாதிரி தூக்கி விட்டு கொண்டு வரும்போது நம்ம திருப்பி வச்சு எடுக்கும்போது நமக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கும். எடுக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட்லேயும் இருக்கும். அதே போல் வாஷ் பண்ணக்கூடிய பொருட்கள், பெரியவங்க வீட்டில் இருந்தால் சொல்லுவாங்க, சாப்பிட்ட தட்டை காய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய அர்த்தம் இதுதாங்க. சாப்பிட்ட உடனே தண்ணி தெளித்து வச்சா பாத்திரங்கள் க்ளீன் பண்ண வசதியாக இருக்கும். அதுதான் காரணம்.